வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாயிஸ் யூனியன் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். இப்போ திருச்சி பிளான்ட் இனாம்குளத்தூர்லேருந்து இந்த வாரத்திலே 2 இண்டியன் சிலிண்டர், ஒவ்வொரு சிலிண்டருக்கு 7 கிலோ 6 கிலோ தண்ணியோடு இருக்குது. இது இப்போ வாட்ஸ்அப்பில் நான் சேல்ஸ் ஆஃபீஸருக்கு, ஏரியா மேனேஜருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், பிளான்ட் மேனேஜருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதன் மேலே நடவடிக்கை எப்படி எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க, நான் பார்ப்போம். எங்களை மட்டும் குற்றங்கிறீங்களே, டிப்ஸ் வாங்குறேங்கிறீங்களே, இதில் வேற வீட்டு கிச்சன் வரலையும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் தரீங்க. எவ்வளோ சம்பளம் தரீங்க? ஹலோ, லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களா? சொல்கிறீங்களா? முடியுமா உங்களால்? என்னமோ எப்போ பார்த்தாலும் சிலிண்டர் டெலிவரி பாய்ஸ் ஒரு குற்றவாளி மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து நல்லா சொல்கிறத கேட்டுக்கோங்க. நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கஸ்டமர் அத்தனை பேர்த்தையும் கையெழுத்து வாங்கி உங்களை கொண்டு கோர்ட்டில் போட்டு அத்தனை பேர்த்தையும் வேலை இழக்க வச்சுருவேன். தயவு செய்து நல்லா உணர்ந்து பேசுங்க. உணராமல் பேசுனீங்க அப்படின்னா இதோட விளைவுகள் வந்து இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் அதிகாரிகளுக்கு ரொம்ப இடைஞ்சலை கொடுத்துரும். நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். அதையும் நான் சொல்லிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் உழைக்கிறவங்க. தயவு செய்து எங்களை ரொம்ப அவமரியாதை பண்ணாதீங்க. இது இல்லாமல் சில தொண்டு நிறுவனங்கள் நோட்டீஸ் அடித்து வீட்டுக்கு வீடு சிலிண்டர் கிச்சன் வரலையும் கொண்டாந்து தர வரலையும் சம்பளம் கொடுக்குறதா எங்க அந்த நிறுவனத்தை அந்த வச்சிருக்கு நடத்திட்டு இருக்கவங்க சொல்ல சொல்லுங்க பாப்பா, எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு. எந்த கம்பெனி தராங்க? எங்க 500 8,500 சம்பளம் தராங்க. தராத கம்பெனி தமிழ்நாட்டில் அவ்வளோ கம்பெனி இருக்கு. இழுத்து கூட்ட முடியுமா? எண்ணெய் நிறுவனமே, உங்களை தான் கேட்குறோம். அதிகாரிங்களே, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உங்களால் முடியும்னு சொல்லுங்க. ஒரு நிறுவனத்தை போட்டுங்க பார்ப்போம். ஒவ்வொரு சில விஷயத்தை பார்க்கல, ஒவ்வொரு அண்ணன் தம்பிகளுக்கே நீங்கள் ஏஜென்சி கொடுத்துருக்குறீங்க. லைசன்ஸ் ஹோல்டர் இல்லாமல் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அதே பேரில் வந்து 3 பேர் 4 பேர் ஓனராக உட்காந்துருக்காங்க. என்னமோ எல்லாமே தெரியாத மாதிரி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தோம்னா அத்தனை அதிகாரி மேலே ஏற்றி விசாரிக்க விட்டுருவேன். தயவு செய்து இனிமேல் எக்காரணத்தை கொண்டு சிலிண்டர் டெலிவரி பாய்ஸை தொடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி தமிழ்நாடு முழுக்க லீவு விடணும். விடலன்னு வச்சுக்கோங்க, இதோட விளைவுகள் வந்து இந்தியன் ஆயிலை பற்றி பப்ளிக்காக நாங்கள் வெளியே விட்டுருவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே எங்களுக்கும் தெரியும், பாரத் பெட்ரோலுக்கும் தெரியும், இந்துஸ்தான் பெட்ரோலுக்கும் தெரியும். தயவு செய்து அரசு விடுமுறையை வந்து கம்பல்சரியாக லீவ் விடுங்க. நியூ இயரில் கூட வந்து எங்கள் புள்ள குட்டிகளை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட முடியாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். சப்ளை பண்ண சொல்கிறீங்க. இல்லை, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கன்னா இந்தியாவில் கொத்தடிமையாக வந்து எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? எண்ணெய் நிறுவனம்லாம் இல்லை, என்ன அதிகாரிங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செய்து இந்த போக்கை நீங்கள் வந்து கண்டிக்கிறேன். நான் இந்த போக்கு சரியில்லை, திருத்திக்கிங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது திருந்த வேண்டிய இடம் வேறு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போவேன். தயவுசெய்து அதிகாரிங்க இதை ஊர்ந்து கவனித்து, சத்தியமாக சொல்கிறேன், மிக விரைவில் நீங்கள் திருந்தி இந்த தொழிலாளிக்கு வார விடுமுறை கொடுப்பீங்க, அரசு விடுமுறை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப பொட்டிக்கடை சட்டம் மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது